ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈரோக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தமாழ் தாபியங்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் போன்ற நல்லடியார்கள் மீதும் இங்கே குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் ஈதுல் மசாக்கீன், ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜும்ஆவுடைய தினத்திலே கூடியிருக்கிறோம். நாம் எல்லாம் ஷாபான் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜப் மாதம் வந்துவிட்டாலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் பிரார்த்தனையில் கேட்பது வழமை. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரார்த்தனை செய்வது வழமை. அப்படிப்பட்ட அந்த பரக்கத்து வாய்ந்த ரஜபுடைய மாதமும் முடிந்து ஷாபானுடைய மாதத்தினுடைய இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த மாதத்தில் நான் இருக்க வேண்டும், எந்த மாதத்தில் என்னை சரிபடுத்தி வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களோ அந்த மாதத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிறப்பு வாய்ந்த அந்த மாதத்தில் நோன்பு வைத்து அழுது தொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரமலானுடைய மாதம், அதனுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அம்மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன என்பது போன்ற பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். ரமலான் மாதத்திற்கென்று இருக்கக்கூடிய சிறப்புகள்
1, 2 என்பதாக சொல்லி மட்டுப்படுத்திவிட முடியாது. கணக்கில்லாமல் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் ரமலான் மாதம் வந்துவிட்டாலே சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படுகிறது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ரமலான் வருவதற்கு முன்னாலே கூடியிருக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களிடத்திலே ஒரு மகத்தான ஒரு மாதம் வர இருக்கிறது. அந்த மாதம் மிகவும் பரக்கத்து பொருந்திய மாதம். அந்த மாதத்திலே உங்களால் செய்யப்படுகின்ற அனைத்து அமல்களுக்கும் பன்மடங்கான கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் வர இருக்கிறது. அந்த மாதத்திலே சுவனத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படுகிறது, கொடிய சைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்பது போன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அந்த சிறப்புகளை 1, 2 சொல்லிலாம் நம்ம முடிக்க முடியாது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த அந்த ரமலானுடைய மாதம், அதனை அடைய நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு இருப்பது, அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு இருப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லும்போது 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. ஈமான் கொண்ட மக்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டதே அதுபோலதான் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கொடுக்கிறார். இந்த நோன்பின் வைப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மற்ற அமல்கள் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, இன்ன பிற விஷயங்கள், இன்ன பிற அமல்கள் இருக்கிறது. இருந்தாலும் அவைகள் எல்லாம் வெளிப்படையானவை. எல்லோரும் அதனை பார்க்கலாம். நான் தொழுகிறேன் என்றால் நான் தொழுவதை எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் நோன்பு எல்லோரும் பார்க்க முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறார். நான் நோன்பு வைத்திருக்கிறேனா இல்லையா என்பது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் மாத்திரம் பார்க்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு உண்ணாமல் பருகாமல் எனது இச்சைகளை தடுத்துக் கொண்டு நான் வாழ்கிறேனே, இது இறையச்சத்தினுடைய அடையாளம். இல்லைன்னு மறக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நானே கொடுப்பேன் என்பதாக சொல். இன்னொரு செய்தியில வரும், நோன்பு எனக்குரியது, அதற்குண்டான கூலியாக நானே ஆகுவேன். எவ்வளவு பெரிய விஷயம்! அற்புதமான ஒரு விஷயங்களை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பெற்று தருகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, மன் ஸாம ரமலான ஈமான வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கிறாரோ என்ற அடிப்படையில் முழுமையான நம்பிக்கையோட ஈமானோடும் வ இஹ்திஸாபன் நன்மையை ஆதரவு வைத்த நிலையிலும் யார் நோன்பு நோக்கிறாரோ குஃபிரலஹு அவருக்காக மன்னிக்கப்படுகிறது மாத்த கத்தம் தம்பிகி, அவருடைய பாவத்திலிருந்து முக்கிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இந்த வருடத்திலே நான் நோன்பு வைத்தால் நம்மை இந்த கடந்து விட்ட இந்த வருடங்களிலே நம்மிடத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த ரமலானுடைய மாதத்திற்கென்று இருக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஒரு சந்தர்ப்பம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி மக்களை ஜும்மா தொழுகைக்கு அழைப்பாங்க. அழைத்த போது மின்பருக்கு அருகில் அனைவரும் மாறுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. இப்ப சாதாரண இருக்கக்கூடிய அந்த சஹாபா தோழர்கள் எல்லாம் அருகிலே வருவாங்க, மின்பருக்கு அருகிலே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்வதற்காக மின்பர் படியில ஏறுவாங்க. முதல் படியில் ஏறும் பொழுதும், இரண்டாவது படியில் ஏறும் பொழுதும், மூன்றாவது படியில் ஏறும் பொழுதும் ஆமீன் ஆமீன் என்பதாக சொல்லிக் கொண்டே செல்வார்கள். ஜும்மாவுடைய பிரசங்கம் முடிந்தது, தொழுகை முடிந்த பின்னால் சஹாபா தோழர்கள் கேட்பார்கள், யார் சொல்லலாம், இதுவரையிலும் தங்களிடமிருந்து செவியராத வார்த்தைகளை நாம் கேட்டோமே, என்ன காரணம் என்பதாக கேட்பார். அப்போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் முதலாவது படியிலே ஏறும் பொழுது என்னிடத்திலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து ஒரு 3 படியில் ஏறும் பொழுது 3 விஷயங்களை சுட்டி காட்டினார்கள். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நபியே தங்களுடைய பெயரை நினைவு கூறப்பட்டு, நபியே தங்களுடைய பெயரை முஹம்மது என்பதாக எந்த இடத்திலே சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலே அதனை கேட்கக்கூடியவர்கள் யார் தங்களின் மீது ஸலவாத்து செல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தார்கள். நான் ஆமீன் என்பதாக கூறினேன். இரண்டாவது படியிலே காலெடுத்து வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டு அந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக தங்களுடைய பாவங்களை யார் அழித்துக் கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமானவர்களாக ஆகட்டும் என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் என்பதாக கூறினேன். மூன்றாவது படியிலே ஏறும் பொழுது நபி அவர்கள் சொன்னார், மூன்றாவது படியிலே ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், நபியே தாய் தந்தை இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிகம் அடைந்த நிலையில் யாரிடத்தில் இருந்து அவர்களின் மூலமாக பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக யார் சுவனத்திற்கு செல்லவில்லையோ அவர்கள் நாசமடைக்கும் என்பதாக கேட்டார்கள். நான் ஆமீன் என்பதாக கூறினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. இந்த செய்தியில ரமலானுடைய மாதம் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதத்திலே மற்ற மாதங்களில் நாம் இடத்தில் நிகழ்ந்துவிட்ட அனைத்து விதமான சகல விதமான அந்த பாவங்களையும் அழித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாதவன் நாசமாகட்டும் என்ற அடிப்படையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்பதாக சொன்னேன் என்று கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விளக்கம் சொல்லுவார்கள். இப்படி ரமலானுடைய மாதத்திற்கென்று தனிப்பெரும் சிறப்புகள் நிறையவே இருந்து கொண்டிருந்தாலும் அந்த ரமலானுடைய மாதத்தை பற்றியுண்டான விளக்கங்கள் குறைவாக நம்மிடத்தில் இருப்பதன் காரணமாக அந்த ரமலானுடைய மாதத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய நிலையில் நிறைய மக்கள் இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை விட்டும் விலகி இருப்பவர்களாக இருக்கிறோம். நோன்பு வைக்க முடியல என்பதாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு வேலையா போச்சு, நான் அங்க போயிட்டேன், நான் இங்க போயிட்டேன், எனக்கு தலைவலியா போச்சு, எனக்கு காய்ச்சலா போச்சு, கால் வலியா போச்சு, மேல் வலியா போச்சு, எதையாவது ஒன்று சொல்லும். ஏதாவது ஒரு செப்பக்கட்டு காரணத்தை சொல்லி சின்ன பிள்ளைகள் போல சொல்லிக்கொண்டு மகத்தான ஒரு மாதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து விடாதீர்கள். அது உங்களுக்கு ஏற்றமானது கிடையாது. அப்படி சப்போஸ் உங்களுக்குள் நாள் இப்படி ஒரு எண்ணம் இருக்குமேயானால், இப்படி ஒரு நிலை உங்களிடத்திலே வறுமையானால், அந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு நான் சலுகை அளிக்கிறேன். யாருங்க சொல்றா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் சலுகை அளிக்கிறேன். என்ன சலுகை தெரியுமா? அந்த ரமலானுடைய மாதம் ஐயாம் மஅதூதாத், எண்ணப்படக்கூடிய சில நாட்கள். ஏதோ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் மாதக்கணக்கல்ல, எண்ணப்படக்கூடிய நாட்கள். நாட்களுடைய மாதம் முடியல அப்படின்ற 1 மாதத்துக்குள்ள இருக்கிற மாதங்கள் அப்படின்ற கணக்கில் வராம நாட்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படும். அதனால தான்
எண்ணப்படக்கூடிய நாட்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அறியப்பட்ட அந்த மாதங்கள். பமன்கான மின்கும் அறியலன். இப்ப சாப்பு போக்கு சொல்றவங்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குது அதனால நான் நோன்பு வைக்கல அப்படின்னு காரணம் சொல்றோம் இல்லையா, அந்த காரணத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பயே சொல்லிட்டான். நீ காரணம் சொல்றாங்க எதான் சொல்லுவேன், வேற என்ன சொல்ல போற? நீ காரணம் சொல்றதா இருந்தா இதை தவிர வேற எதையும் காரணமாக சொல்ல முடியாது. அதனால அந்த காரணத்தையும் நான் சுட்டிக்காட்டி அதற்கான விதிவிலக்கு என்ன அதையும் நான் சொல்லிடுறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது. ஐயாமம் மாயுதாத்து. இது 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில், அதாவது நோன்பு உங்கள் மீது உங்கள் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொன்ன அந்த வாசகத்திற்கு அடுத்த ஆயத்து. சரிங்களா? அப்ப ஐயாம மாயுதான் எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் தான். பமன்கான மின்கும் மறியலன். உங்கள யாராவது நோயாளியா இருந்தீங்க, உங்கள யாராவது நோயாளியா இருக்கிறீங்க, அவ் அலா சஃபரின் அல்லது பிரயாணத்தில் இருக்கிறீங்க, இந்த நிலையில் இருந்தால் மின் ஐயாமின் உகர். இந்த நோயாளியா இருக்கக்கூடிய நாள் எத்தனை நாள்? ஒரு நாளோ அல்லது 2 நாளோ நோன்பு விட மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு, நோன்பு விட்டோம். அல்லது பிரயாணத்தில் இருக்கிறோம், நம்ம நோன்பு விடுறோம் என்ற நிலை இருந்தால் ரமலானுடைய மாதம் முடிந்த பின்னால் எத்தனை நோன்பு விட்டோமோ அதை கணக்கிட்டு அந்த நோன்பு வைங்க. எத்தனை நோன்பு விட்டோமோ அதை கணக்கிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்ப இந்த அடிப்படையில நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள வரணும். அப்படின்னா ஏதோ ஒரு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலியா இருக்கு, நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது என்ற நிலை இருக்கும்போது நோன்பு என்ன செய்யறோம், விடுற மாதிரி ஒரு சூழல் வருது. டாக்டர்கிட்ட போய் கேட்டோம், அவங்க சொல்றாங்க நோன்பை நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுடுங்க, நோன்ப விட்டுடுங்க, கன்சல்ட் பண்ணதை சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே. அல்லது நம்ம பிரயாணத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டோம், அந்த பிரயாணத்திலையும் நமக்கான சலுகைகளை நம்ம விளங்கிக்கிறோம், பிரயாணத்தையும் சலுகைகளை நம்ம விளங்கிக்கணும். பிரயாணத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 72 கிலோமீட்டர், அதாவது 72 மைல், அது 80 கிலோமீட்டருக்குள்ள நம்ம பிரயாணத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருந்தான், அப் அண்ட் டவுன் கணக்கு இல்லை, போறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிட்டா அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம், நோன்பு வைக்க வேண்டியதில்லை, நோன்பை விட்டுடலாம் அப்படின்னு சலுகை நமக்கு இருக்குது. அந்த காலத்தில் அதை கனெக்ட் பண்ணி எதனால சொல்லப்பட்டுச்சுன்னா 3 நாட்களினுடைய தொலைதூர பயணம், 3 நாட்களினுடைய தொலைதூர பயணம். இப்போ ஒட்டகத்தில் அல்லது கழுதையில் பிரயாணம் செஞ்சு போனாங்கன்னா 3 நாட்களாக ஒரு 80 கிலோமீட்டர் கடக்கிறது. அந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட சட்டம் தான் இந்த பிரயாண தூரம் 80 கிலோமீட்டர் அப்படின்ற அடிப்படையில். இப்போ இந்த அடிப்படையில் இருக்கும்போது இப்போ இலகுவா போச்சு, இப்போ கழுதையும் இல்லை குதிரையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்போ எடுத்த பைக் எடுத்து ஒரு முறுக்குனா மணிக்கு 80 கிலோமீட்டரில் போகிறான், மணிக்கு 80 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய விஷயமோ இருக்குது. இல்லைங்க நான் மணிக்கு ஒரு 150-200 கிலோமீட்டர் போல 1000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு கூட இன்னைக்கு வாகன வசதியோ நம்ம கிட்ட வந்துருச்சு. ஃப்ளைட்டு இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு என்ன செய்யும், 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் கூட ஈஸியாக கடந்து போகக்கூடிய அளவிற்கு வாகன வசதி வந்துருச்சு. இப்போ பயணத்தில் எனக்கு களைப்புன்றதுக்கு வேலை இல்லை, பயணத்தில் எனக்கு களைப்பு இல்லை, ஆனால் இப்போ நான் நோன்பு விடலாமா, இப்போ நான் நோன்பு அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாமே அப்படின்னு எண்ணம் இருந்தாலும் நம்ம சலுகை கொடுக்கப்பட்டால் சலுகை பயன்படுத்துங்க. இது இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய சலுகை, அந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கணும். எனக்கு பயணம் இலகுவா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த நோன்பை நான் கன்னியூ பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏதாவது ஒரு நடக்க ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது சிக்கல், அது பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும். அது எதில் போய் விட்டுரும், பாவத்தில் கொண்டு போய் விட்டுனா சொன்னதை நீ கேட்காம நீ என்ன அதிக சித்தமா பண்ற அப்படின்ற மாதிரி தானே வரும். விஷயம் புரியுதுங்களா? அப்ப அந்த அடிப்படையில் நம்ம பிரயாணத்துக்கு நம்ம போற மாதிரி ஒரு சூழல் வந்து போறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அதை தவிர்த்து கொள்வது, அந்த நேரத்தில் நோன்பு வைப்பதை தவிர்த்து கொள்வது நமக்கு நல்லது. அப்ப எத்தனை நாள் நோன்பு மிஸ் ஆகுது, ஒரு நாளோ அல்லது 2 நாளோ நம்ம பயணத்தில் இருக்கக்கூடிய காலம், அப்போ விட்டுட்டோம் அப்படின்னா அதை மற்ற நாட்களில் நோன்பா எடுத்து விட்டுருங்க. இல்லை ஒரு நாள் 2 நாட்கள் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற நிலை இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் என்ன செஞ்சிடும், நோன்பை விட்டுறோம், ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் அதை எடுத்து அதை கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சொல்றான், வளர்ந்ததைன்னு யுசீக்கூனஹு, அங்கதான் அல்லாஹ் இன்னொரு சலுகையும் கொடுக்குறான். இப்போ
வயோதிகம். இப்போ என்ன செய்யுங்க, வயோதிகம், கடுமையான வயோதிகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு 80 வயசு தாண்டி ஒருத்தர் இருக்கிற, நிற்க முடியாது, உட்கார முடியாது, கை வெள்ளம் ஆடி அடங்கி எல்லாம் அடங்கிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறார். இவருக்கு இப்ப நோன்பு வச்சுதான் ஆகணுமா, இவருக்கு நோன்பு வச்சுதான் ஆகணுமா அப்படின்ற ஒரு நிலை. அல்லது தீராத வியாதி அப்படின்னு இருக்கும். வியாதியில 2, தீரும் வியாதி, தீராத வியாதி, 2 வியாதி இருக்கும். இப்ப தீராத வியாதி அப்படின்னு சொன்னா அந்த லிஸ்டுக்குள்ள இன்னைக்கு நம்மால் எதை சேர்த்துட்டாரு தெரியுமா? நம்ம மக்கள் எதை சேர்த்துட்டாங்கன்னா சுகர், பிரஷர் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. தீராத வியாதி அப்படின்னு இது ஒரு நோயே கிடையாது. உண்மையில இது ஒரு நோயே கிடையாது. நோய் என்பது நோன்பு வைத்தால் உன்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து என்பதாக சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய்க்கு நீங்க என்ன செஞ்சிடலாம், நீங்க நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு தீராத ஒரு நோய் உடையவர்களாக இருந்து அல்லது வயோதிகத்தினுடைய முதிர்ச்சியில இருந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம அதை எதுவுமே நோன்பு வைக்க முடியாது என்ற அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு கிடையாது அப்படின்னு நிலையை இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கான சலுகை என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், அலல்லதீன யுஸீகூனஹு ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். நீங்க என்ன செய்யுங்க, ஏழைக்கு உணவளியுங்கள். ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். 30 நோன்பு நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா, தவிர்க்க முடியாத நோயாளிகளா இருந்தா மட்டும்தான் சொல்றோம், தவிர்க்க முடியாத உயிரே போகும் அளவுக்கு உண்டான மோசமான வியாதி அல்லது வயோதிகத்தினுடைய லாஸ்ட் இந்த நிலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகை, ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு நீங்க என்ன செய்யணும், உணவளிக்கணும் என்பதாக அல்லாஹ் இப்படியும் சலுகை கொடுக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன் தத்தவா கைரன், இல்லைங்க எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்த, ஒரு நோன்புக்கு பகரமா ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் எனக்கு திருப்தியா இல்லை, நான் ஒரு 10 பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், கொடு. உனக்கு அதெல்லாம் பிடிச்சுங்க செய். உனக்கு தாட்டிக்கம் இருந்தால் ஒரு நோன்பிற்கு பகரமாக 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறியா, ஒரு நோன்பிற்கு பகரமாக 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறியா, கொடுத்துக்கோ. அது உன்னுடைய தாட்டிக்கத்தை பொறுத்து. ஆனால் என்னுடைய கணக்கிலே ஒரு ஆளுக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஆளுக்கு உணவளிக்க வேண்டும். இதை யார் சொல்றது? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அதே போல ஃபமன் தத்தவா கைரன், அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு சிறந்ததான் கொடுக்கட்டும். இது அல்லாஹ் சலுகையும் கொடுக்கிறான். நான் எக்ஸ்ட்ரா கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுமதிக்கிறேன். அல்லாஹ் இந்த அளவிற்கு நமக்கு சட்டத்திட்டங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவான் தெரியுமா, வான் தசுமு கைருள்ளக்கும், வான் தசுமு கைருள்ளக்கும், உங்களுக்கு நோன்பு வைப்பதுதான் சிறந்தது. இன்குன்தும் தஅலமூன், அதனுடைய நிலைகளை இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய அந்த மகத்துவங்களை விளங்கி இருந்தால் உயிரே போனாலும் பரவாயில்லை. என்ன நிலைக்கு வருவோம், நோன்பு வைத்தால் என்னுடைய சுகர் ஏறிடும், என்னுடைய பிரஷர் ஏறிடும், அதனால நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தால் நீ அப்படி கூட நீ கணக்க வேண்டாம். நீ உண்மையான அதன் நிலையை விலகி இருந்தால் நோன்பு வைப்பதுதான் உனக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு தெளிவான முறையில் இலகுவான முறையில் பல சலுகைகள் கொடுத்தும் கூட அதன் மீது அலட்சியமாக நாம் இருப்பதற்கான காரணங்களை நாம் விளங்க வேண்டும். அந்த அலட்சியத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம லாஸ்டா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிருவோம். இப்ப நோன்பு எல்லாரும் மீதும் கடமை. யாரெல்லாம் புலுகானவர்களாக இருக்கிறார்களோ, அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ, முஸ்லிமாக இருக்கிறார்களோ அத்துணை நபர்கள் மீதும் நோன்பு வைப்பது கட்டாய கடமை, வச்சுதான் ஆகணும். எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்ப நோன்பு நான் வைக்க வேண்டாம், நோன்பு நீங்க வைக்கவே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்குற மாதிரி இருந்தா மார்க்கம் யாரை நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறது என்றால், முதலாவது காஃபிர், இறை நிராகரிப்பாளர், அவர் நோன்பு வைக்க வேண்டாம். அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை, அதை விட்டுருவோம். இரண்டாவது சிறுவர்கள் முஸ்லிமா இருக்கிறாங்க, ஆனால் சிறுவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நோன்பு அவர்கள் மீது கட்டாய கடமையா அப்படின்னு வரும்போது அதுல சில கேள்விகள்லாம் வரும். எத்தனை ஏஜுக்குள்ள நம்ம பார்க்கறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப தொழுகை என்பது எப்போ கடமை அப்படின்னு சொல்லி வரும்போது அதை கால்குலேட் பண்ணி இதை மென்ஷன் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒரு 7 வயதிலிருந்து 10 வயதிற்குள்ளால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நோன்பு வைக்கும்படி ஆர்வம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும்.
10 வயசு ஆயிடுச்சு நோன்பு வைக்கணும்னு அடிச்சு நோன்பு வைடான்னு சொல்லணும். இன்னைக்கு காலேஜ் போற பிள்ளைக்கு கூட பசி தங்க மாட்டா, என் பிள்ளை அணைச்சிட்டு வர்றான், படிச்சுட்டு வாரான் அப்படின்னு என்ன செய்யறதில்ல. நாம நோன்பு வைக்கும் மீது ஆர்வத்தை கொடுக்கறது கிடையாது அப்படின்றதான் உண்மை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த தொழுகையினுடைய நிலைகளை மென்ஷன் பண்ணி நோன்பையும் கால்குலேட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒரு 7 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள 1-2 நோன்பு வச்சுக்கிறேன், 1-2 நோன்பு விட்டுறான் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், சரி அவங்களுக்கு ஆர்வம் மூட்டி செஞ்சுக்கிட்டே வாங்க. 10 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பா நீ வச்சுதான் ஆகணும் என்ற அந்த சட்டத்தையே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நாம தெரிஞ்சுக்கிறணும். மூன்றாவது, முதல்ல காஃபிற்கு நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, 7 வயசு கீழே இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு அவசியமே இல்லை, முடிஞ்சு போச்சு. மூன்றாவது யார் அப்படின்னா பைத்தியம். மூன்றாவது பைத்தியம், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பைத்தியங்களுக்கு நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 கேட்டகரியிலையும் இல்லாதவங்க, இந்த 3 கேட்டகரியிலையும் இல்லாதவங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க. நான் முஸ்லீம் தாங்க, நானு முஸ்லீம் தாங்க, ஆனா காஃபிர் கிடையாது. நான் முஸ்லீம் தாங்க, சிறுவரும் கிடையாது. நான் முஸ்லீம் தாங்க, நோன்பு வைக்கல அப்படின்னா அப்புறம் யாரா இருக்கணும்? பைத்தியமாத்தான் இருக்கும். இப்ப நம்ம யார்த்தையா பாக்குறோம், என்னப்பா நோன்பு வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா, நான் நோன்புலாம் வைக்க மாட்டேன். நோன்பு அதை போய் யார் வழி வைக்கிறது செய்யறது, அந்த சிரமத்தை பசியோட தாகத்தோட இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கணும், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நோன்பு வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடணும், நான் போயிடுறேன். இது மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வரையறைகள். இந்த நோன்பினுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் வழங்கி அதில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நாட்களிலும் கூட மாதத்திலும் கூட ஒரு அலட்சியமாக நாம் யாரோ எவரோ போன்று வாழ்ந்து விட்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமல்ல என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய மகத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக நோன்பு நோற்று அதனுடைய நன்மைகள் அனைத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.